வணக்கம், நான் ரேகா பாலசுப்ரமணியம். இடிச்சப்புளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இடிச்சப்புளி சேனலில் சுவையான மத்தி மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல மத்தி மீன் குழம்புக்கான தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மத்தி மீன் 1/2 கிலோ, புளி கரைசல் 500 ml, பச்சை மிளகாய் 2, துருவிய தேங்காய் 1, மிளகு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, வரமிளகாய் 12, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. வாங்க இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். மீன் நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 500 ml புளி கரைசல், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மீனில் நல்ல உப்பும் புளியும் பிடிக்கட்டும். நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. துருவின தேங்காய், வரமிளகாய், மிளகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கை விடாமல் இதை நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். தேங்காய் நல்லா வறுபட்டு நல்ல வாசனை வருது. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த இந்த மசாலாவை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 2 கிளாஸ் தண்ணீர் தேவைப்படும். இப்போ நம்ம மீன் மசாலா ரெடி. ஆல்ரெடி மீன் நம்ம உப்பு புளி சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இந்த அரைச்ச மசாலாவை சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சு இதை ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். மீன் குழம்பு சுவையாக இருக்கணும்னா உப்பு புளி காரம் சரியான அளவில் இருக்கணும். ஸோ இப்போ உப்பு புளி காரம் சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான கடுகு கருவேப்பிலையை தாளித்து எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொதிக்கிற மீன் குழம்புல இதை நம்ம கொட்ட போகிறோம். கொதிக்கிற மீன் குழம்புல இதை நம்ம சேர்க்க போகிறோம். இது ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும்.
மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மணமான மீன் குழம்பு பரிமாறுவதற்கு தயார். கண்டிப்பாக இந்த மத்தி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.